ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரிமோட் சென்சிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டரோட பெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து ஜியோ லொக்கேட்டர் யூஸ் பண்ணுறது. இது வந்து டவுசிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது. இதுவும் ஒய் ஸ்டிக் வச்சு ப்ளஸ் இந்த கோகோனட்டும் யூஸ் பண்ணுறாங்க வில்லேஜ் சைடில். அது போக இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெத்தட். இப்போ நம்ம இடத்துல வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமோட் சென்சிங் வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு சில ஸ்பாட்ஸ் வந்து வாட்டர் ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு பெரிய ஸ்கேலில் வந்து நம்ம வந்து இது பண்ணோம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வந்து அந்த ஜியோ லொக்கேட்டர் யூஸ் பண்ணி ரிமோட் சென்சிங் மெத்தட் வச்சு பண்ணுறது வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் வந்து இந்த வாட்டர் ஃப்ளோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது மேபி வந்து அதை கண்டுபிடிக்கலான்றத சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் அது வந்து எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு 3 to 4 சென்ஸுக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே எப்படி அதை வாட்டர் லொக்கேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு ஆல்ரெடி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ரிமைனிங் இருக்கிற 2 to 3 மெத்தட்ஸ் வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இந்த ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா வந்து அந்த ரிமோட் சென்சிங் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஒரு ராடு வந்து அவர் வந்து பிளேஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு ராடு என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் வந்து பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை வந்து இந்த மெத்தடு பேர் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெத்தட் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு 4 to 5 இது வந்து நம்ம அந்த பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் வச்சு நம்ம இதுல அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு கனெக்டர் ஒயர் மூலியமா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது கனெக்டர் ஒயர் மூலியமா கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து கிரவுண்டுக்கு கீழே வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து பாஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து ராக் இருக்குது, அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மண் இது படிவங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இது. ஸோ இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு கிராஃப் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு அந்த ஏற்கனவே ரிமோட் சென்சிங்கை வச்சு கண்டுபிடிச்ச அந்த வாட்டர் ஃப்ளோ டைரக்ஷன்லேயே ஒரு 4-5 இடத்துல வந்து அவங்க இந்த மெட்டலை வந்து இது பண்ணிட்டு, ஸோ இதில் எந்த இடத்துல வந்து பீக் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த மெட்டலில் வந்து அவங்க ஒரு மெட்டலையும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இன்டர் கனெக்ட் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு மெட்டலை வச்சு அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இவங்க கையில் ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ இந்த கையில் இருக்கிற டிவைஸை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஆர் ஆம்பிளிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபிகேஷன்ஸை வந்து நம்ம வந்து கிரவுண்டுக்கு பாஸ் பண்ணி ஸோ இதில் இருக்கிற டேட்டாவை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் போல்ஸும் வந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒட்டுமொத்த ரிசல்ட்ஸையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிவைஸ் வந்து எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி ஒரு கன்சாலிடேட்டட் டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த கன்சாலிடேட்டட் டேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 4 பாயிண்ட்ல எந்த இடத்துல வந்து மேக்சிமம் ஈல்டு இருக்கு, அதாவது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிக ஃப்ளோ இருக்கு, அந்த இடத்துல கொஞ்சம் பாறைகள் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து இவங்க வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லா போல்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து கிரவுண்டுக்கு வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து கிரவுண்டுக்கு பாஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது இமீடியட்டாக வராது, கிட்டத்தட்ட ஒரு 1 minute அந்த மாரி டைம் வந்து தான் வந்து இது வந்து எடுத்துக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை தாண்டி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து இந்த சவுண்ட் வேவ்ஸை வந்து சென்ட் பண்ணி அதை வந்து கலெக்ட் பண்ணுற அந்த டேட்டாவும் இருக்குது. பட் ஆனால் அதை நம்ம வந்து பண்ணலை. இது வந்து வெறும் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெத்தட் மட்டும்தான் பண்ணுறோம். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய லார்ஜ் ஸ்கேல்ஸில் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான். அது நம்மளோட இந்த சின்ன இடத்துக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிமோட் சென்சிங், அதுக்கப்புறம் ஜியோ அதில் வச்சு நம்ம வந்து ஃபுல் வாட்டர் ஃப்ளோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து டிடெக்ட் பண்ணார். டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி மெத்தட், ஸோ இந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி மெத்தட் மூலியமா வந்து
இவங்க வந்து இப்போ வந்து வாட்டரோட சோர்ஸ் எங்கே இருக்கு, எக்ஸாக்ட் பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து இது செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட மெத்தட்ல என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஹார்ட் ராக்ஸ் எங்க இருக்கு, சாண்ட் எங்க இருக்கு, எவ்வளவு டெப்த்ல இருக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிராஃப் மூலியமாக கிடைக்கும். ஸோ இப்போ இவங்க கிடைச்ச டேட்டா வச்சு இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நாம ஏற்கனவே சொன்னா நம்ம இன்னொரு மெத்தட், அதாவது இது வந்து தேர்ட் மெத்தட். இந்த தேர்ட் மெத்தட் தான் வந்து நம்ம வந்து இந்த டவுசிங் சொன்னோம்ல, அந்த டவுசிங் மெத்தட் தான் வந்து இது. இந்த டவுசிங் மெத்தடை வச்சு தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கையில வந்து ஒரு எல் ஷேப்ல வந்து ஒரு ஸ்டிக் வச்சிருக்காரு. இந்த எல் ஷேப் ஸ்டிக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இதுவும் ஒரு விதமான மெட்டல் வந்து இதுவும் வந்து ஒன் ஆஃப் த வே வந்து வாட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ இந்த மெத்தடை வந்து தேர்ட் மெத்தடா வந்து அவர் வந்து இதில் அப்ளை பண்ணாரு. ஸோ அதுதான் வந்து இந்த டவுசிங் மெத்தட்னு சொன்னது. ஸோ இதை வச்சு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்போ இந்த மெத்தட், இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெத்தட் கொடுத்த ரிசல்ட்டை வச்சு அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அதாவது இந்த 2 இடத்துக்கு எது வந்து கரெக்டான இடம் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட் பண்றதுக்காக இவர் வந்து இந்த டவுசிங் மெத்தடை ஃபைனலா யூஸ் பண்ணாங்க. ஒரு சிலவங்க வந்து வெறும் டவுசிங் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே சேர்ந்து ஒரு கன்சாலிடேட்டட் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் மாரி நம்மளுக்கு இதில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து இந்த 3 மெத்தடையும் கன்சாலிடேட் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நம்மளுக்கு வந்து போர் போட்டால் நம்மளுக்கு அங்கே ஈல்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல வந்து அவர் பாயிண்ட் கொடுத்துட்டு போர்வெல் பர்சன்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு போனார், இந்த இடத்துல ஈல்டு நல்லா இருக்கு, ஸோ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இருந்தே நம்ம ஈல்டு எடுத்துக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் அந்த லாஸ்ட்ல பிளான் பண்ணியிருந்தோம். அது வேறு சில காரணத்துக்காக நம்ம இந்த இடத்த வந்து பாயிண்ட் பண்ணி ஸோ இங்கே போர் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்தாரு. ஸோ ஒரு இடத்துல ஒரு சார்ஜஸ் வாங்கினாரு. ஸோ இவர் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,000 to 3,000 கிட்ட ஆச்சு இது ஓவராலாக எல்லா மெத்தட்ஸும் இது பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து 3 மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இந்த சார்ஜஸ் கிட்ட வந்தது. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவங்க போர் போட போகிறதா வந்து நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக ஒரு 1/2 hour to 1 hourல வந்து அவர் சிஸ்டம்ல இருந்து எடுத்து ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணாரு. ஸோ இந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இதோட டெப்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்கல்ல. ஸோ இதோட இது எப்படி இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ, டெப்த்தில் எவ்வளோ இருக்குது, ஃப்ரீக்வன்சியோட ஒரு கிராஃப் வந்து ஒரு 3D கிராஃப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எர்த்தோட டெப்த் ப்ரொஃபைல் என்ன, இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெத்தட் மூலியமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இந்த சீஸ்மிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த இதுலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு 100 feet வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் ரிப்போர்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த 60, இது 20, 40, 60, 80, 120. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே வந்து வாட்டர் சோர்ஸ் லெவல்ஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து 922 இதெல்லாம் அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஓரளவுக்கு வந்து 17 feetலேருந்தே நம்மளுக்கு வந்து சோர்ஸ் இருக்கிற மாதிரி தான் அவர் காமிச்சிருந்தாரு. ஸோ இது வந்து ஓவரால் பிக்சர் இது. ஸோ இந்த ப்ரொஃபைல், இந்த இடத்துக்கு உண்டான ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, ஹார்ட் ராக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, சாண்ட் எங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக நம்மளுக்கு ஃபைனலாக தேவைப்படக்கூடிய இந்த டெப்த் வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி மேப்பிங் இதுதான் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியர் பிக்சராக இருக்கும். அதாவது 60 மீட்டர்ஸ்லேருந்து 140 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அதோட ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அது போக வந்து கடைசியாக ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சோர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ டெப்த்தில் வந்து வாட்டர் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. இது போக இல்லாமல் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ அக்யூரசி அப்படிங்கிறத இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இடத்துக்கு வந்து போர்வெல் போட்டோம்.